ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு அழகான காடு. அதில் முயல் குட்டி, மானு, யானை, பட்டர்ஃப்ளைஸு, பீகாக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு காட்டில் இந்த மாதிரி அணில் வந்து அங்கேயும் இங்கேயும் மரத்துக்கு தாவி தாவி பழம் ஒவ்வொன்றா பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த அணிலுக்குமே பசி தானே, அதனால சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனால் பழமே கிடைக்கல. நம்ம மானும் வந்து அப்படியே பார்க்குது, என்னடா பழம் எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குதே, நமக்கு கிராஸ் இதெல்லாமே நல்லா மழை இருக்கிற டைம்ல தானே கிடைக்கும், இது என்னடா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதே, வேற யாராவது இருக்காங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அப்படியே எத்தி தொலாவி பார்க்குது. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ், குட்டி குட்டி பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் அங்கிருந்து கையமையான்னு ஒரே கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா பேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நட்ஸ் சாப்பிடும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், இந்த மாதிரி குட்டி குட்டி பழங்கள் தானே சாப்பிடும். இது எங்க பழம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்ம பீகாக் பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லா அதுவும் அப்படியே அதை தோகையை விரிச்சு மெதுவா அழகா வருது பாருங்களேன். எவ்வளவு அழகா இருக்கு இல்லைங்களா. பீகாக்கோடைய அந்த ஃபெதர்ஸ் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் தானே பார்த்துருக்கீங்க பீகாக்கு. அதுவும் வந்து பழம் சாப்பிடும் அல்லவா. அப்போ அதுவும் வந்து பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு யானை, நம்ம குட்டி யானை வருது. உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் பசிக்குது, பழங்க வேணும், எங்களுக்கு பழம் சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பழம் தானே வேணும், நான் வந்து ஒரு மரத்தோட கொம்பே, கிளையே, பிரான்ச்சே நான் உங்களுக்கு ஒடிச்சு தரேன், எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த யானை என்ன பண்ணுது, அப்படியே எல்லா அனிமல்ஸையும் கூட்டிட்டு அந்த ஒரு மரத்துக்கடியில போகுது. அந்த மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. அது ஒரு காடு தானே, காட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வகை வகையா ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஃப்ரூட்ஸ் பார்த்து நான் இந்த ஃப்ரூட்ஸ் மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போறேன். அங்க போய் நான் கிளைய அப்படி குலுக்குறேன் பாருங்க. அந்த மரம் பாத்தீங்கன்னா இது படத்துல வருது பார்த்தியா, அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு ஃப்ரூட்ஸ். நான் அந்த மரத்துக்கடியில வாங்க, நான் வந்து மரத்தோட கிளைய அப்படியே ஷேக் பண்றேன். ஷேக் பண்ணும்போது அங்கிருந்து அந்த பழம் அப்படியே கீழே உதிரும். நீங்க என்ன பண்ணுங்க, கீழே சின்ன சின்ன அனிமல்ஸ் தானே, நீங்க உங்களால மேலே ஏற முடியாது அல்லவா, நான் வந்து ஆட்டுறேன், நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு குடுன்னு போய் அங்க இருக்கிற அந்த மரத்தோட பிரான்சஸை வந்து அப்படியே ஷேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் கீழே விழுகுது. கீழே ஒவ்வொன்னா பழமா விழுகுது. பழம் விழுந்த உடனே என்ன ஆகுது, நம்ம குட்டி குட்டி அனிமல்ஸ் மேலே ஏற முடியாது அல்லவா. இப்போ ராபிட் இருக்கு, அது ரொம்ப நாள் ஹைட் எல்லாம் ஏற முடியாது. பீகாக்கும் ரொம்ப ஹைட்டா பறக்க முடியாது அல்லவா. ஆனா இந்த அனிமல்ஸ் எல்லாமே ஹெல்த்தியா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிதான் சாப்பிடும். அப்போ கீழே விழுந்த உடனே நம்ம ஸ்குவிரில்லு, நம்ம ரேபிட்டு இதெல்லாம் ரொம்ப ஆசையா என்ன பண்ணுது, அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிடுது. யானைக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. எல்லா அனிமல்ஸும் யானைக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, எங்களுக்கு பசியா இருக்கிற நேரத்துல நீ வந்து எங்களுக்கு இவ்வளவு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களால ரொம்ப ஹைட்டுக்கெல்லாம் எங்களால ஏற முடியாது, ரொம்ப பிரான்ச் மேல ஃப்ரூட்ஸ் இருந்தா எங்களுக்கு ஏற முடியாது, ஆனா நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ட்டு ஸ்குவிரில் தேங்க்ஸ் சொல்லுது. நம்ம அதுக்குள்ளைக்கும் நம்ம இவர் இருக்காருல்ல, அப்படியே ஹேட் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா ஆடுறாரு பாத்தீங்களா. யானை வந்து பாத்தியா, நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, நீங்களும் என்ன மாதிரி நல்லா சாப்பிடணும், ஏன்னா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த பிக்சரில் காமிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு வயிறு வலி தான் வரும். ஓகே குட்டீஸ், கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையோட நாளைக்கு வரேன். ஓகே, பாய்.